நம்ம ரீனா தான் இருந்துட்டு நைட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வா அர்ஜுன் அப்பதான் உனக்கு மாற்றம் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதனால நம்ம அர்ஜுனும் பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளார போயிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி அப்பா வந்துட்டு ஆசைப்பட்டது வந்து நம்ம நிறைவேற்றணும். அப்பா வந்து நினைச்சது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கணும் தான். அதுக்காக நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு பாடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனை தனியா கூப்பிட்டு மீட்டிங் வைக்கிறாங்க. அப்போ வந்து நீ சொன்ன ஸ்கீம்க்கு வந்துட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு அர்ஜுன். ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நவீன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டயர்டா இருக்காப்ல. அத பார்த்ததுமே நம்ம ரீனா இருந்துட்டு, "நீ வேணா போய் 1 ஹவர் ரெஸ்ட் எடு. நாங்க ஒர்க் எல்லாம் பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நவீன் வேண்டான்னு தான் சொல்றாங்க. "இல்ல நீ போ" அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம நவீனும் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. அதே டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரதி வந்துட்டு அர்ஜுன் சொன்ன ஸ்கீமுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஃபைல் தேடிட்டு வந்து நம்ம இன்டர்ன் ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே நம்ம ரீனாக்கு வந்து ஷாக் ஆயிருது. நவீன் தூங்கிட்டு இருக்கிறத பார்க்கல. சரி இங்க ஃபைல் இல்லையா நடக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா வெளியில போகிற டைம் வந்து ரவி கொரட்டை சவுண்ட் கேட்டு மறுபடியும் உள்ள வந்து பார்த்துடுறாங்க. நம்ம நவீன எழுப்பி கோவப்படுறாங்க. "இதுக்காக தான் நீ வந்து அடிக்கடி இன்டர்ன் ரூமுக்கு வரியா? இதே மாரி பண்ணிட்டு இருந்த அப்படின்னா 3 மந்த் கூட உனக்கு நான் டைம் குடுக்க மாட்டேன். உடனே உன்ன ஃபயர் பண்ணிருவேன்" அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. போனதுமே பார்த்தீங்க அப்படின்னா, நர்சிங் ஸ்டேஷன்ல வந்துட்டு நம்ம சினிமா டாக்டர் இருக்காரு. "என்னாச்சுங்க சார்?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த மாரி ஷூட்டிங்க்காக ஹாஸ்பிட்டல் கேட்குறாங்க. அர்ஜுன் தம்பி இப்ப இருக்க டைமுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க" அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ரதி இருந்துட்டு, "இல்லைங்க சார் நீங்க பண்ணுங்க" அப்படிங்கிறாங்க. ஓகேங்க மேம். தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இத பார்த்தீங்க அப்படின்னா தேஜு கேட்குறாங்க, "எப்படி நீங்க வந்து அர்ஜுன் சொன்னத வந்து வேணான்னு சொல்லுவீங்க?" அப்படிங்கும்போது, "அர்ஜுன் யார் முதல்ல முடிவெடுக்கிறதுக்கு?" அப்படிங்கும்போது, "அவன் சிஇஓ தானே. யார் சொன்னா? சிஇஓங்கிறது பெரிய போஸ்டிங்கு. அவன் சொன்ன ஸ்கீம் புடிச்சிருக்குன்னு தான் அவன பிக் பண்ணியிருக்கே தவிர, அவன் ஒண்ணும் சிஇஓ ஆகல. அதுக்கெல்லாம் நெறைய ப்ராசஸ் இருக்கு. நீ ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க பேசுறது ஓவர் ஹியரிங் பண்றத ஸ்டாப் பண்ணு. உன் ஒர்க்க வந்து ஃபோக்கஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லிர்றாங்க. இதோட எபிசோட முடிச்சிடுறாங்க. ஃபுல் வீடியோ லிங்க் கீழ இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ. என்னுடைய சேனல மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண